கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட கொடிமரம் குருமுத்தீஸ்வருடைய ஆலயம். கோயில் மண்டபம் எதுவும் கிடையாது. அப்போ வந்து சிலையோட இருக்க சொல்ல ஒரு வேப்ப மரமோ 2 பனை மரமோ அந்த பாறையிலே சிரசு மோத சொல்ல அப்போ நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு கோயில் போயிட்டுருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொம்மியம்மாள் சமேத ஸ்ரீ குருமூர்த்தீஸ்வரர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சிவன் கோயில் தாங்க இது வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகள் மற்றும் அந்த கோயிலோட தல வரலாறு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்லையே விநாயகர் வச்சுருப்பாங்க. முதற்கண் கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். அந்த விநாயகரை வந்து நம்ம கும்பிட்டு அடுத்த தெய்வங்களை பார்க்குறதுக்கு போவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் வச்சுருக்காரு. நம்ம அடுத்தடுத்தது என்ன தெய்வங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம். அதனால பார்த்தீங்கன்னா கலசங்களை பூஜை செய்யும்போது, அதாவது முதல் நாள் பூஜை செய்யும்போது கலசங்கள் ஏற்படுத்துவாங்களே, அந்த கலசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கலசங்களை தொடர்ந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் வந்து நம்ம லைஃப்பில் அதிகமாக கனெக்டான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடிமரம் காட்டினோம் இல்லையா, அந்த கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட சிலை வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாங்கல்ய புத்திர தேவி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம் தரும் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகம். சரிங்களா? நம்ம பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணியிருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் பாருங்கள். கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்க, துர்க்கை அம்மன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம கோயிலுள்ள போக போகிறோம். அதோடைய என்ட்ரன்ஸ் தான் இது. வாங்க அப்படியே போகலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்காரு. முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானியோட காட்சி அளிக்கிறார். பார்த்துங்க. பொதுவாக முருகர்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானியோட காட்சி அளிக்கிறாரு. அந்த அற்புதமான காட்சி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம முருகருக்கு பார்த்தால அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஞானலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கம் தான் இது. குருமுத்தீஸ்வருடைய ஆலயம் மாவட்ட அலுவலக வளாகத்திலே எழுந்தருளி இந்த மாவட்ட அலுவலகம் வருவதற்கு முன்பிருந்தே அரசமர வேப்பமரத்தடியிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பொம்மி அம்பிகை சமேத ஸ்ரீ குருமுத்தீஸ்வரராக அருள்பாலித்துக் கொண்டிருந்த இந்த சிவனுடைய ஆலயம் பல பக்தருடைய முயற்சியாலும் சிறு குறிப்பு தொண்டருக்கு காட்சி அளித்த தலமாக விளங்கக்கூடிய இந்த இடத்திலே அந்த துறையை சார்ந்தவர்கள்
சிறுகுறிப்பு தொண்டர் வகையை சார்ந்தவர்கள் மிக பன்னெடுங்காலமாக அவருடைய பணியை செய்து வந்தார்கள். அப்போது ஒரு அடியாருக்கு இறைவன் அருள் பாலித்ததாக இந்த இடத்தினுடைய வரலாறு. அது முதலாக அவர்கள் ஒரு குலதெய்வமாகவும் நமது ஆத்மார்த்த தெய்வமாகவும் பொம்மி அம்பிகை உடனாக குருமுத்தீஸ்வரை ஒரு சிறிய முறையிலே அவருடைய முன்னோர்கள் புதிட்டை செய்து வழிபாடு செய்து வந்தார்கள். பல ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயமானது உருவாக வேண்டும் என்ற ஒரு பக்தருடைய மன்ன இடத்திலே தோன்றி இப்பொழுது இது ஒரு பெரிய ஆலயமாக ஒரு லிங்க வடிவமாக அனைவரும் வீதியிலே செல்லும் தரிசிக்கின்ற வகையிலே ஒரு லிங்க ஆலயமாக எழுந்தருளி இந்த இடத்திலே இறைவனுக்கு உரிய குருமுத்தீஸ்வருக்கு உரிய ஆகம விதிகளின்படி ஆலயம் அமைத்து துவரஸ்தம்பம், கொடிமரம், பரிவார மூர்த்தங்கள், விநாயகர் முதலாக சண்டிகேஸ்வரர்களே பரிவார மூர்த்தங்கள்லாம் அமைத்து ஆலயம் அமைத்து இப்பொழுது பக்தர்கள் வகையிலே அவருடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி வருகின்ற இந்த குருமுத்தீஸ்வரருக்கு புதிய ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கை நடத்தி தொடர்ந்து அநேக பக்தர்கள் வேண்டிய வரங்களை இந்த இடத்திலே வந்து பிரார்த்தனை செய்து நல்ல வளங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரும் வந்து குருமுத்தீஸ்வரை தரிசனம் செய்து வேண்டிய வரங்களை பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். நம பார்வதி பதகே ஹர மகாதேவா. இப்போது இந்த கோயிலோட அறங்காவலர் நீங்கள் தானா? நாங்கள் தான் சாமி. ரங்கன் அரங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த கோயிலில் சாமி இந்த கோயிலுடைய அறங்காவலர் தான். இந்த கோயிலுடைய நான் எனக்கு 59 வயது ஆகுது. சரி. 59 வயதாகவும் நான் இந்த கோயிலில் பராமரிக்கிறேன். கோயில் எப்படி இருக்கப்பட்டதுன்னா இது ஃபுல்லாகவே ஏரி உள்ள வந்து ஏரி கரைக்கு கீழே பகவான் வந்து சிலையோடு தான் இருந்தார். தவிர கோயில் மண்டபம் எதுவும் கிடையாது. அப்போ வந்து சிலையோடு இருக்க சொல்ல ஒரு வேப்ப மரமோ 2 பனை மரமோ ஒரு நாதேரி மரம் தான் மரம் இருந்தது. அதுக்கு வந்து இப்போ மழை பெஞ்சால் தண்ணி வந்து ஏரியில் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிட்டோன்னா அந்த சிலை வந்து மறைஞ்சிடும், தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போயிட்டுனா தண்ணி வெத்தனை பண்ண தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், மாசி பௌர்ணமியில் அம்மாவுக்கு விசேஷம்னு சொல்லிட்டு தை மாதம் போனோம்னா மாசி பௌர்ணமியில் அம்மாவுக்கு பொங்கல் வெடித்து வழிபாடு பண்ணி செய்வோம். தண்ணி வாங்கணுன்னு வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்ட காலத்தில் அதுக்கப்புறம் தான் பிறகு வந்து தண்ணி வாங்கணும்னு சுத்தம் பண்ணி நாங்கள் ஷீட் போட்டு பொங்கல் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு போயிடுவோம். பிறகு வந்து சரி இது வந்து அப்படி சின்ன ஒரு கோயிலாக நமக்கு அமைக்கணும்னு சின்ன ஒரு ஷீட் போட்டு பெரிய காலத்தில் இந்த சிலை இது நமக்கு தெரியாது. பெரிய காலத்தில் அந்த சிலையை எடுத்து நிறுத்தி வச்சு சின்ன ஒரு ஷீட் போட்டு சின்ன கோயிலாக கட்டி அது ஒரு 25 வருஷமாக கோயிலாக இது அமைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அந்த கோயிலை சிண்டு மாதிரி கட்டி அப்போ வார பூஜையாக பண்ணிக்கிட்டு செய்துட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வருது செய்துன்னு சொல்லுவேன். சரி அவங்க இந்த இடத்த கேட்டு அந்த இடத்த எங்களுக்கு பார்வை பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்து பெரிய திருப்பணி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முஸ்தீஸ்வரன்ட்டு திருப்பணி ஆரம்பித்தோம். இவருடைய கோயிலுடைய ஸ்தல வரலாறு எப்படின்னா, ஐயா இவர் சிவனடியாருக்கு தொண்டு செய்வது வழக்கம். திருக்குறுப்பு நாயனர் 63 நாயன்மாரில் இவர் 9ஆம் நாயன்மார் திருக்குறுப்பு நாயனர். இவர் வந்து அடியார் சுவாமிகளுக்கு சிவனுடைய அடியார் யாருன்னா வந்தாங்கன்னா இவர் கரையில் உட்காந்துன்னு வர அடியாருக்கு யாருன்னா வந்தாங்கன்னா ஏதோ உபகாரம் செய்து கொண்டு இருக்கிறது இவருடைய பழக்கம். அப்படின்ட்டு இவர் உபகாரம் வந்து வர அடியார்களுக்கு அதாவது அந்த துணியை துவைச்சி கொடுக்குறதோ இல்லை அவங்க கபண்டலம் எடுத்து கொடுக்குறதோ ஏதோ ஒரு சாமியார் அப்போ காசு பணம் கிடையாது. பண்ணிருந்தா இப்படின்னு பண்ணின்னு சுவாமியார்கள் பண்ணின்னு மரத்திலிருந்து பூஜை பண்ணியிருக்காரு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் பார்த்து தனக்குரியதை இவர் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு நாள் சோதிக்கணுன்றதுல சிவபெருமான வயதான ரூபத்தில் தடியெத்துன்னு வராரு. அப்போ அடியான் பார்த்து சுவாமி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம், அடியார் யாரும் வரலன்னு மன வருத்தத்தோடு திருக்குறுப்பு நாயனர் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ சிவபெருமான் சொல்லார், என்ன சாமி நான் ஸ்நானம் பண்ண வந்தேன், ஆத்திர ஸ்நானம் பண்ண வந்தேன். அப்போ சொல்கிறார் சுவாமி ஸ்நானம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சாமி, உங்கள் கபண்டலம் கொடுங்க, ஜலமாவது கொண்டுட்டு தரேன், இல்லை உங்கள் வஸ்திரமாவது கொடுங்க, இந்த வஸ்திரத்தில் நான் போயிடுச்சு உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் ஸ்நானம் பண்ணதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஐயோ அப்பா வேணாம் நீயே பெரியவரே வேணாம், நான் வச்சு ஒரே வஸ்திரம் நானே துவச்சி உடுத்திக்கிறேன் அப்படின்னு. இல்லை சாமி உங்களுக்கு செய்து பணிவிடை செய்தால் தான் எங்களுக்கு அன்றாட நித்திரை வரும்னு சொல்லிட்டு ஒரு வற்படுத்துகிறாரு. அப்போ பகவான் பார்த்து சுவாமி வற்படுத்திட்டீங்க நீங்கள், எனக்கு வேறு வஸ்திரம் கிடையாது, எனக்கு நான் ஸ்நானம் பண்ணி வஸ்துவில் என் வஸ்திரத்தை திருப்பி பத்திரமா எனக்கு கொடுக்கணும், வேறு வஸ்திரம் இல்லை, நான் நீச்சல் கதையோடுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டு அவர் வஸ்திரத்தை அவுத்து கையில் கொடுத்துட்டு போய் மறைச்சிடுறாரு. சரி இவர் சொன்னாரே வந்துட்டு போகிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, வஸ்திரத்தை நம்ம தண்ணியில் அமுக்கி அந்த பாறை மேலே குமிக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டு அலசுறாரு.
அப்போ சிவபெருமான் என்ன பண்ணி சோதிக்கிறதுனால மேகம் காற்று மேகமாக அடிக்குது. அடிச்சுட்டு சொல்ல அந்த தண்ணி ஆற்றுல அதிகமாக வர மாதிரி காமிச்சது. அப்போ அதிகமாக அந்த தண்ணி போயிட்டுருக்கு. அப்போ தண்ணி போதுன்னு சொல்லிட்டு துணி அடிச்சும் போது துணியை பிடிக்கிறோட துணி கிழிஞ்சு போச்சு. அது கிழிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன பதில் சொல்வது அப்படின்னு சரி ஏதோ கொடியில் தச்சு கொடுத்தலான்ற பிறகு அந்த துணியை பிழிஞ்சி உணர்த்துறாரு. இது ஏரிக்கார உணர்த்த சொல்ல அப்போ நம்ம மேகம் இருந்து காற்று மாதிரி சொல்ல அது காற்றுல அடிச்சுட்டு போய் அந்த துணியை முள்ளுவெளியில் மாட்டிக்குது. முள்ளுவெளியில் அதாவது நாதேரி முள்ளுன்னு பொதுருது. அதில் அவங்க கரை மேலே மாட்டிக்குது. அப்போ அந்த துணியை வசத்தை எடுத்து சொல்ல மாற்றி அந்த வசனம் ரெண்டாக கிழிஞ்சு போச்சு. ஐயோ கிழிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன பதில் சொல்லுது, பொய்தி சாஞ்சி போச்சு வந்துருப்பாருன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட சரி சொன்ன சொல்ல தவிரிட்டோம் இப்பிறவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாறையிலே தன்னுடைய சிரசை எடுத்து மோதுறாரு. அந்த பாறையிலே சிரசை மோத சொல்ல அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சிவன் வந்து வரன் கொடுக்க தெரியும். அப்போ பார்வதி அம்மா பார்த்து சுவாமி தன் பக்தரை சோதிச்சு போடுவோம், தன் உயிரை அர்ப்பணிக்க போயிட்டாரு, வாருங்கள் போலான்னு அழைக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரு, சரி மனைவி அழைக்கிறாளேன்னு சொல்லிட்டு கண் திறந்து பார்த்து சரி இருவரும் சரி அந்த பாறை மேலே சாட்சியத்தமாக காட்சி தராங்க. அப்போ சிவபெருமான் முதல் வாட்டி இது திருகுப்ன தன்னுடைய சிரசை தலையில் முட்டிட்டு ரெண்டாவது வாட்டி தலையை முட்ட சொல்ல பார்த்தோம்னா 2 பாதம் 4 பாதம் தெரியுது. இது நிமிந்து பார்த்தா அந்த கல் வந்து பூமெத்தியாக மாறிடுச்சு. நிமிந்து பார்த்தா சாட்சாத்திரமாக பார்வதியம் பரமேஸ்வரமாக காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சுவாமி நான் உங்களை சோதித்து பார்த்தேன், உங்களுக்கு என்ன வர வேண்டும்னு சிவபெருமான் கேட்குறாரு. அப்போ சிவபெருமானுக்கு திருக்குப்பினார் சொல்கிறார், எனக்கு என்ன சாமி வேண்டும், நான் சன்னியாச்சு, நீ இருவரும் எனக்கு பாக்கியம் கொடுத்து பெரிய சந்தோஷம், வர பக்தர்களுக்கு இருவரும் நீ இதே மாதிரி காட்சி கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டார். ஏன்னா சிவபெருமான் சொன்ன சொல்ல தவற மாட்டார். இவருக்கு கேட்ட வர கொடுத்தா மாதிரி சரி அப்போ என் தேவியோட வந்ததுனால நான் வடதிசையோட நான் காட்சி தரேன் அப்படிங்கிற வடக்கார பரிமாறி பண்ணியிருந்தேங்க இவங்க உபகாரம். நம்ம வடக்க பார்த்த மாதிரி எனக்கு முத்துன்றது அவர் வந்து தனக்கு செல்வங்கள் பணமோ பொடவோ எதுவும் கேட்கலையே. அப்போ வந்து ஆலயத்தில் முத்துன்றது ஒரு முத்தீஸ்வரன் செல்வங்கள், இக்கோயிலுக்கு வந்தால் ஒரு செல்வங்கள் ஆட்சி மாதிரி. அதனால் முத்தீஸ்வரர் 2 சதி வழிபாடு பண்ணால் வர பக்தர்களுக்கு நான் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதாக மறைஞ்சிட்டேன். அப்போ வடக்க பார்த்த மாதிரி இருந்தனால அப்போ முத்தீஸ்வரர் 2 சிலை வணங்கி மாயவரம், கும்பகோணம், காஞ்சிபுரம், திருவள்ளூரில் 5வது பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த சிலை பழமைவாழ்ந்த சிலை. இங்கே ஏற்கனவே துறை இருந்தது, தண்ணி வத்து போனால் இந்த துறையே தண்ணி டிமாண்டானோட இந்த ஏரி உள்ள ஒரு துறை கிணறு, அந்த கிணத்துலேருந்து தான் ஜலம் வந்து எல்லாருக்கும் போவோம். இன்றைக்கி அந்த ஜலத்துலேருந்து தான் இன்றைக்கி எடுத்து நாங்கள் தண்ணி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். இது பிரம்ம உற்சவம் இப்போ நடக்கும். இது நடந்துருக்கு. பிரம்ம உற்சவம் வந்து இப்போ வந்து 6 நாளாக பிரம்ம உற்சவம். முதல் நாள் விநாயகர், 2ஆம் நாள் வாகனம் சொல்லி அவர் 6 நாள் மொத்தம் 7 நாள் உற்சவமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். அடுத்தது மாசி பிரம்ம உற்சவம் நடக்கும் வெகு சிறப்பாக. மாசி பிரம்ம உற்சவம் நடக்கிறதுனால நம்ம முதல் கால பூஜை ராஜலிங்கம்னா கோபுரத்தில் இருக்க லிங்கம் வந்து 41 அடி. அந்த 41 அடிக்கு லிங்கத்துக்கு பாலால் எப்படி அவர் கரையில் நின்று சிவபெருமானுக்கு பூஜை கரையில் ஏரிக்கரையில் பார்த்து சிவபெருமான் முத்து திருகுப்னார் பூஜை பண்ணாரோ அதே மாதிரி கரையில் ராஜகோபுரமாக லிங்கத்தோடு அவர் பண்ணியிருந்தார்ல, சிவாயனம்னு சொல்லி திருவாசகம் சொல்லியிருந்தார். அதனால் வந்து அவருக்கு காட்சி கொடுக்க வேண்டியது கோபுரமாக ராஜகோபுரமாக அமைச்சு மாசி சிவராத்திரியில் முதல் கால பூஜை. இவருக்கு 1008 லிட்டர்னு சொல்லுவோம். வர பக்தர்கள் கோயில் சேவாத்திரி வாங்க பார்த்து வர பக்தர்கள் எல்லா பாலும் நாங்கள் பெரிய 2000 லிட்டர் கேன் வச்சுருவோம். அது மூலிமா பால் கொட்டிடுவாங்க. சுவாமிக்கு வந்து கீழே பன்னீர், பால், மஞ்சள், 3 சுவாமி கோயில் வளம் வந்து வெளியே போய் ஸ்க்ரீன் மூலியமாக இவருக்கு ஆண்டுக்கு ஒரு பூஜை மகாசிவராத்திரி முதல் கால பூஜை அபிஷேகம் நடக்கும். 4 மணி நேரம் அபிஷேகம் நடக்கும் ஒரு சிறப்பாக. அடுத்தது திருவாசகம் நள்ளிரவு 9 மணி, அடுத்தது 12 மணி, வெடிகாலம் 4 மணி. இப்போ 4 கால பூஜை. அடுத்த மாதம் இது 3ஆம் மாதம் மகா சிவராத்திரி பூஜை அது நடக்குது. இப்போ பிரம்ம உற்சவம் நடைபெற்று. அதேமாதிரி கோயிலில் வர பக்தர்கள் இருவரும் கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறதுனால மாங்கல்யம் பலம், குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கள்ட்ட அம்பாள்கிட்ட வந்து முறையிட்டாங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்கு. பின்னால் மாங்கல்யம் புத்திரதே அம்பாளுக்கு பார்வதி அம்மாவுக்கு தோழி, அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகாதுங்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க அந்த அம்மாக்கிட்ட வந்து யானை கட்டிட்டு அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாதவங்களும் மாங்கல்யம் கட்டணுமா உடனே கல்யாண குதிரை போய் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த கல்யாணம் பாக்கியமாக பெற்றுருக்காங்க, குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கான். இவருக்கு அம்மா அதாவது வடக்க பார்த்த மாதிரி எங்கேயுமே வந்து இருவரும் சேர்ந்த காட்சி எங்கேயுமே கிடையாது சுவாமிக்கு. இவர் திருகுப்னார் காட்சி கொடுத்தனால கணவன் மனைவி சேர்ந்தாலுமே சிவன் எல்லா ஆலயத்திலும் இருக்கும். ஆனால் பிரகாரம் வந்து
இடம் தள்ளி இருக்குமே. ஆனால் இங்கே மட்டும்தான் இருவரும் சேர்ந்த மாதிரி வடதிசையோட அம்மையப்போட காட்சி கொடுத்த கலகண்டேஸ்வரர் மாதிரி புத்தீஸ்வரர் என்று களம் பற்றி வடக்க பார்த்தா மாதிரி பல பக்தர்களுக்கு கேட்ட வரம் கொடுத்து செய்திருக்கோம். சிறப்பாக பிரம்மோற்சவம் நடக்குது. இன்றைக்கி அம்மா தீர்த்தவாரி ஆக போகிறா. இன்றைக்கி அம்மா தீர்த்தவாரி ஆகிட்டு இன்றைக்கி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம். அம்மாவுக்கு இவங்க பௌர்ணமியில் தான் மாசி பௌர்ணமியில் திருக்கல்யாணம். சரி, இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு திருக்கல்யாணம் பண்ணிட்டு மாங்கல்ய பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கிட்டு அதே காலபைரவ விசேஷம் பண்ண சொல்லும். நாங்கள் இப்போ காலபைரவர் பூஜை பண்ண சொல்ல பைரவரே அவருடைய சங்கம் பிடிக்கிற மாதிரி அந்த பைரவர் காட்சி எடுத்தீங்களா? அது பைரவர் எடுத்தீங்க. இப்போ நான் வரேன்.